வெற்றிவேல் முருகருக்கு அரோகரா. அஞ்சு முகம் தோன்றின் ஆறுமுகம் தோன்றும், வெஞ்சமிரில் அஞ்சேல் என வேல் தோன்றும், நெஞ்சில் ஒரு கால் நினைக்கில் இரு காலும் தோன்றும், முருகா என்று ஓதுவோர் முன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் முருகரை பற்றிய முற்றிலும் மற்றொரு பக்கத்தை நம்ம பார்க்க போகிறோம். அதாவது புராணங்களில் சொன்ன முருகரை தான் நம்ம இது வரைக்கும் பார்த்துட்டு இருந்திருப்போம். ஸோ இது புராணங்களே சொல்லப்படாத நம்மோட மக்களோட மக்களாக வாழ்ந்த முருகரோட கதை தான் இன்றைக்கி நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். ஸோ இது எனக்கு தெரிய வந்தது. நம்ம நம்மளோட சப்ஸ்கிரைபர்களுக்கு இதை சொல்லலாம், முருக பக்தர்களுக்கு இதை சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த கதையை, முருகனோட முற்றிலும் வேறுபட்ட கதையை உங்கள்கிட்ட நான் சொல்ல போகிறேன். ஸோ இந்த கதையில் நம்ம என்னென்னலாம் தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோன்னா, முருகன் வள்ளிக்கும் இடையில் இருந்த ஒரு அற்புதமான காதல் கதையை இந்த கதையில் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் எப்படி முருகர் நம்ம ஏன் முருகரை ஞான கடவுள் அப்படின்னு சொல்கிறோம் அப்படிங்கிறதையும், முருகன் அப்படின்ட்டு சொன்னாலே சொன்னோன்னா 6 படை 6 முகன் அப்படின்னு சொல்லி 6 நட்சத்திரம் 6 கார்த்திகை பெண்கள் வளர்ந்தார் அப்படிங்கிற மாதிரி 6 6 6 அப்படிங்கிற எண்ணு ஒரு முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்குது. அது ஏன் அந்த எண்ணுக்கு மட்டும் அவ்வளோ முக்கியத்துவம் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் மயிலும் சேவலும் ஏன் முருகர் கூடயே இருக்குது. புராணங்களில் பார்த்திங்கன்னா மயிலும் சேவலும் இருக்கிறதுக்கு வேறு கதை இருக்குது. ஆனால் இந்த கதையில் இருக்கிற மயிலுக்கும் சேவலுக்கும் வேறு கதை இருக்குது. அது என்ன, ஏன் முருகர் கூட மயிலும் சேவலும் இருக்குது அப்படிங்கிற பல வித்தியாசமான தகவல்கள் நம்ம இங்கே பார்க்க போகிறோம். அது மாதிரி காலத்திற்கும் முருகருக்கும் என்ன சம்மந்தம், தமிழுக்கும் முருகருக்கும் என்ன சம்மந்தம் அப்படிங்கிற பல விஷயங்களை தெரிஞ்சுக்கலாம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். முருக பக்தர் எல்லோரும் பார்த்திங்கன்னா ஷேர் பண்ணி வச்சுக்கோங்க. முருகரை பற்றிய பல அரிய தகவல்கள் நம்ம சேனலில் போட்டுட்ருக்கோம். ஸோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். முருகர் பார்த்திங்கன்னா காரண மலை அப்படிங்கிற அந்த மலை அடிவாரத்தில் ஒரு குடில் கட்டி அங்கே வாழ்ந்துட்டு வராரு. அவர் பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாகவும் ரொம்ப அறிவாகவும் வீரமாகவும் இருக்கிற ஒரு ஆண்மகன். அவரை பார்த்தா எல்லாருமே அவர் பேச்சில் மயங்கி அவர் கூடயே வந்துடுவாங்க. எப்படி நம்ம முருகரை வழிபட ஆரம்பிச்சிட்டோம்னா அடுத்தடுத்து நம்ம முருகர் கோவிலுக்கு போயிட்டே இருப்போம். முருகர் அவளை பைத்தியமாக ஆயிடுவோம். அந்த மாதிரி இந்த காலகட்டத்தில் முருகருக்கு யவ்வி அப்படிங்கிற ஒருத்தர் நண்பராக கூடயே இருக்கார். அவர் முருகர் மேலே ரொம்ப அன்பு கொண்டிருக்காரு. அவரோட அறிவு, அவரோட அழகு எல்லாத்தையும் பார்த்து அவர் வியந்து அவர் கூடயே இருக்கார் யவ்வி. முருகன் பார்த்திங்கன்னா வேடர் குலத்தை சேர்ந்தவர். ஸோ அவங்களோட வேலை என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, அந்த காலத்தில் பயிர்களையும் கிழங்குகளையும் பாதுகாக்கிறங்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம். ஏன்னா காட்டு விலங்குகள் எல்லாம் அதை வேட்டையாடிட்டு சாப்பிட்டுட்டு போயிடும். ஸோ சாப்பிட்டுட்டு போனால் நம்மளுக்கு சாப்பாட்டுக்கு எதுவும் இருக்காது அப்படின்னு சொல்லி அந்த ஊர் மக்கள் எல்லாம் நம்ம முருகரை தான் அங்கே காவலுக்கு வச்சுருக்காங்க. முருகரும் யவ்வி அவருக்கு துணையாக இருக்கார். அப்போ ஒரு சமயம் காட்டு பன்றிகள் பார்த்திங்கன்னா வயலில் நுழைஞ்சிருச்சு. வயல்வெல்லாம் நுழைஞ்சனையும் என்ன பண்ணுறாங்க, இவங்க அம்புகள்லாம் எடுத்துகிட்டு வேட்டையாடிட்டு இருக்காங்க. வேட்டையாடிட்டு இருக்கும்போது அவர் ரொம்ப வலிமையான பன்றிகள் அது எல்லாமே பார்த்திங்கன்னா ரொம்ப கூட்டமாக இருக்குது. இவங்ககிட்ட இருந்து அம்புகள் எல்லாம் பார்த்திங்கன்னா தீர்ந்துடுச்சு. முருகர்கிட்ட ஒரே ஒரு அம்பு மட்டும் இருக்குது. அப்போ முருகர் யோசிக்கிறாரு. யோசித்து என்ன செய்யணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு தீர்மானத்துக்கு வராரு. என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தாருன்னா, சரி பன்றிகள் கூட்டத்துக்கு தலைவன் ஒருத்தர் இருப்பார். அந்த தலைவனை நம்ம அடிச்சிட்டோன்னா மற்ற பன்றிகள்லாம் பயந்து ஓடிடும் அப்படின்னு சொல்லி அதை கண்டுபிடிச்சி தலைவனை அந்த ஒரு அம்புனால எய்திறாரு. அப்போது மற்ற பன்றிகள்லாம் பயந்துட்டு ஓடிடுது. ஸோ இதை பார்த்த யவ்வி ரொம்ப புகழ்ந்து பேசிகிட்ருக்காரு. இப்போ பார்த்திங்கன்னா பன்றிகளோட சண்டை போட்டதில் அவங்களோட ட்ரெஸ்ஸு உடம்பு எல்லாமே அழுக்காயிடுச்சு. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் இருக்கிற ஒரு ஆற்றுக்கு போயிட்டு குளிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் போகிறாங்க. அப்போ தான் அவங்க வள்ளியை பார்க்குறாங்க. வள்ளி அவங்க தோழிகளோட சேர்ந்து குளிச்சிட்ருக்காங்க. ஸோ இதை பார்த்தனையும் அவ்வளோ அழகான அந்த வள்ளி அவங்கள பார்த்தனே பார்த்திங்கன்னா யவ்வியே சொல்கிறாரு, முருகனோட இவங்க ரொம்ப அழகாக இருக்காங்க. யவ்வி நினச்சிட்ருப்பார் முருகர் ரொம்ப அழகாக இருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு பாரு. அப்போ முருகரோட வள்ளி அவ்வளோ அழகாக இருந்திருக்காங்களாம். ஸோ அதை பார்த்துட்டு யவ்வி சொல்லிட்டு இருந்தனையும் அப்போ முருகர் பார்த்திங்கன்னா வள்ளி மேலே காதல் கொள்கிறாரு.
வள்ளி வந்து பார்த்திங்கன்னா கொடிக்குளத்தை சேர்ந்த ஒரு பெண்ணு. அவங்க வந்து என்ன பண்ணால் மலை மேலே இருக்கிற அந்த வனங்களெல்லாம் பாதுகாக்கிறது, அந்த மரங்கள் செடி கொடிகள் இதெல்லாம் பற்றி பாதுகாக்கிறதான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வள்ளியோட வேலை. இவங்க எப்படி வந்து கீழே வந்து காவல் காக்குறாங்களோ முருகர், அதே மாதிரி மலையில் வந்து பாதுகாக்கிறது காவல் காக்கிறது வந்து வள்ளியும் வள்ளியோட தோழிகளும் வந்து செஞ்சிட்ருக்காங்க. இப்போ வந்து முருகர் வந்து வள்ளியை தொடர்ந்து போகிறாரு. போனால் வந்து வள்ளி வந்து அவங்க கூட அவ்வளோவா சரியாக பேச மாட்டுறாங்க, முருகர் கூட வந்து சரியாக பேச மாட்டுறாங்க, அவாய்ட் பண்ணுறாங்க. இந்த மாதிரி இருக்குது. சரி ஓகேன்னு சொல்லிவிட்டு முருகர் வந்து சொல்கிறாரு, சரி உனக்கு வந்து இந்த மரங்கள் செடி கொடிகள் எல்லாம் தெரியும்ல, நான் வந்து ஒரு இடத்துக்கு கூப்பிட்டு போகிறேன் உன்னை அப்படின்னு சொல்லிட்டு, அங்கே ஒரு மரம் இருக்குது அதை வந்து நீ பாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துக்கு கூப்பிட்டு போகிறாரு. அங்கே வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு செடியோ கொடியோ எதுவுமே இல்லை, ஒரே ஒரு மரம் மட்டும் இருக்குது. ஆனால் அந்த மரமும் வந்து பார்த்திங்கன்னா வெறும் மரம் மட்டும்தான் இருக்குது. அதில் இலைகளோ பூக்களோ எதுவுமே கிடையாது. சும்மா வந்து ஒரு காய்ந்த அந்த மரம் மட்டும் இருக்குது. ஸோ இதை வந்து வள்ளி வந்து பார்த்துட்டு, என்ன இப்படி இருக்குது, ஒன்றுமே இல்லையே இங்கே அப்படின்னு சொல்லிட்டு அந்த மரத்தை வந்து அவங்க கைகளில் அப்படி வைக்கிறாங்க. அந்த மரத்தை வந்து அந்த கையில் வைக்கிறாங்க. வச்சனையும் வந்து பார்த்திங்கன்னா வள்ளியோட எண்ணங்கள்லாம் மாறுது, எண்ண ஓட்டம் எங்கேயோ செல்லுது. அதை பார்த்துட்டு முருகர் வந்து என்ன பண்ணிடுறாரு, வள்ளியை சரி வா இங்கே இருக்க வேண்டாம், இனிமேல் கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வள்ளியை வந்துட்டு கூப்பிட்டுட்டு போயிட்டு நாங்கள் விட்டுட்டு அவங்க வந்து போயிடுறாங்க. அப்போ யவ்வி கேட்குறான், என்ன வள்ளி வரலையா அப்படின்னு சொல்லிட்டு, இல்லை வரல அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ வந்து மறுநாள் சொல்கிறாரு, இப்போ வந்து பார்த்திங்கன்னா மறுநாள் நான் கண்டிப்பாக வந்து வள்ளியோட தான் திரும்பி வருவேன், கண்டிப்பாக வந்து வள்ளி என் கூட வந்துடுவா அப்படின்னு சொல்லிட்டு மறுநாள் வந்து போகிறாரு. மறுநாள் போயிட்டு வள்ளியை பார்த்தோன்னே, நான் தான் சொல்லிட்டேன்ல, நான் என்னால் முடியாது, நான் எங்கேயும் வரலை அப்படிங்கிறாரு. இல்லை நீ வா, அந்த இடத்துக்கு வா, நான் உனக்கு ஒரு அதிசயத்தை காட்டுறேன் அப்படின்னு சொல்கிறாரு. சரி அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து நேற்று போனாங்க இல்லையா, அதே இடத்துக்கு அவங்க போகிறாங்க. பார்த்தா அந்த மரம் வந்து பயங்கரமாக பூத்து நிறைய வந்து பூக்களோடு இருக்குது. அந்த மரத்தை பார்த்தனே வந்து பார்த்திங்கன்னா வள்ளிக்கு வந்து ரொம்ப மகிழ்ச்சியாகவும் ஆச்சரியமாகவும் இருக்குது. எப்படி வந்து நேற்று வந்து ஒன்றுமே இல்லை, இன்றைக்கி எப்படி இந்த பூ வந்து காய்ச்சிருக்கு, இவ்வளோ பூ வந்து பூத்துருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து ரொம்ப வந்து ஆச்சரியத்தோட முருகர்கிட்ட கேட்குறாங்க, எப்படி வந்து இது நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு முருகர்கிட்ட கேட்குறாங்க. அதுக்கு முருகர் சொல்கிறாரு, இது வந்து ஒரு ஏலைப்பாலை மரம். இந்த மரம் வந்து பார்த்தோம்னா இந்த மரத்துக்கான குணாதிசயங்கள் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, ஒரு பெண்ணோட ஸ்பரிசம் வந்து இந்த மரத்தில் வந்து இருந்தால் மட்டும்தான் இந்த மரம் வந்து பூத்து கொழுங்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால வள்ளி வந்து நேற்று தொட்டா இல்லையா, அந்த மரத்தை தொட்டனால அந்த மரங்கள் வந்து பூத்துருக்கு அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ வந்து வள்ளி சொல்கிறாங்க, இந்த காட்டில் இருக்க எல்லா மரங்களும் செடி கொடிகள் பற்றி எனக்கு வந்து நல்லாவே தெரியும், அப்போது எனக்கு தெரியாத விஷயங்கள் உனக்கு தெரிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி முருகரோட அறிவை நினச்சி அவங்க வந்து வியந்து போகிறாங்க. அப்போ முருகர் சொல்கிறாரு, எப்படி வந்து இந்த மரம் பூக்காத மரம் வந்து உன்னோட கைப்பட்டனையும் புத்துச்சோ, அது மாதிரி தான் நான் வந்து உன்னை பார்த்தனையும் காதல் வந்து விழுந்துட்டேன், அப்போ வந்து நான் வந்து உன்னை வந்து கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. அப்படின்னு சொன்னனையும் வள்ளியும் வந்து பார்த்திங்கன்னா அவரோட அறிவுலையும் அவரோட அந்த பேச்சிலையும் மயங்கி அவர் கூட போயிடுறாங்க. அவர் கூட போனனையும் அங்கே வந்து பார்த்திங்கன்னா யவ்வி வந்துட்டு அவங்களுக்கான குடிலெல்லாம் ரெடி பண்ணி வச்சுறாங்க. அப்போ அவங்க வந்து இந்த பரண் மேலே படுத்துட்டு ஆகாயத்தை வந்து பார்த்துட்ருக்காங்க. வள்ளியும் முருகரும் வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து அவங்க வந்து வானத்தையே தான் மேலே பரனில் படுத்துட்டு வானத்தை பார்த்துட்டு இருப்பாங்க. ஏன்னா அவங்க காவல் காக்கிறவங்க பரண் மேலே அப்படி படுத்திருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி படுத்திருக்காங்க. அப்போ முருகர் சொல்கிறாரு, இந்த மேலே இருக்கிற 6 நட்சத்திர தொகுதியை காட்டுறாரு. அந்த தொகுதியை காட்டி இந்த 6 நட்சத்திர கூட்டங்களை பாரு அப்படின்னு சொல்லி, அது நிலவுக்கு பக்கத்தில் வந்து அது 6 நட்சத்திர கூட்டங்கள் இருக்குது. அதை வந்து வள்ளிக்கு காட்டுறாரு. வள்ளியும் பார்த்துட்டு, ஆமாம் இந்த 6 நட்சத்திரம் மட்டும் நல்லா பிரைட்டாக இருக்குது, கூட்டம் இருக்கே அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்த விட்டு அவங்க வேறு இடத்துக்கு வந்து அவங்க போகிறாங்க. அப்படி ஒவ்வொரு இடத்துக்காக போகிறப்பையும் அவங்க வந்து அதிகமான நேரம் வந்து படுத்து மேலே வந்து வானத்தை வந்து அவங்க பார்த்துட்ருக்காங்க. வள்ளி வந்து முருகர் ஒரு இடத்துக்கு கூட்டு போகிறா. அங்கே வந்து பார்த்திங்கன்னா நிறைய புல் வந்து நிறைய இருக்குது. அந்த புல் பேர் வந்து பார்த்திங்கன்னா நரந்திர புல் அப்படின்னு சொல்கிறான். இந்த புல் வந்து பார்த்திங்கன்னா அதோட குணாதிசயம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, நல்ல நறுமணம் வந்து அது கொடுக்குது. அந்த புல் வந்து பயங்கர நறுமணம் கொடுக்குது. அவங்க வந்து அப்போ அந்த புல்கள் இடையில முருகரும் வள்ளியும் படுத்துட்டு இருக்கப்போ அந்த வாசனை வந்து பார்த்திங்கன்னா அவங்கள சுற்றி அந்த தெய்வீக மனம் அப்படின்னு சொல்கிறாங்களே, அந்த மனம் வந்து இருக்குது. அப்போ வந்து மழை பெய்யுது. மழை பெஞ்சனையும் அந்த புட்களில் மழை பட்டனையும் இன்னும் வாசனை
வாசனை வந்து பயங்கரமாக வந்து அதிலேருந்து வெளிவருது, அவ்வளோ ஒரு நறுமணம். இதை வந்து முருகர் வந்து வள்ளிகிட்ட கேட்குறப்போ இந்த புல்லில் வந்து நரந்திர புல், இது இவ்வளோ ஒரு தெய்வீகமான மனம் கொடுக்கும் அப்படின்னு சொல்லி வள்ளி வந்து முருகர்கிட்ட சொல்கிறாங்க. இப்படியே இருக்கும்போது அவங்க அப்பையும் வந்து அந்த வானத்தை வந்து முருகர் வந்து பார்த்துட்ருக்காரு, வள்ளியும் வந்து அவங்க பார்த்துட்ருக்காங்க. அந்த நட்சத்திர கூட்டங்களை வந்து பார்த்து பேசிகிட்ருக்காங்க. இதே மாதிரி போயிட்டுருக்கப்போ ஒரு நாள் வந்துட்டு முருகர் சொல்கிறாரு, ஏன் வந்து கார்காலத்துலேயும் கோடை காலத்துலேயும், அதாவது மழை பெய்யும் இல்லையா, அந்த காலத்துலேயும் கோடை காலத்துலேயும் வந்து நிறையா வந்து பூக்கள் வந்து பூக்குது அப்படின்னு பார்த்தா அதுக்கு வந்து காரணம் என்ன அப்படின்னு கேட்குறாரு. வள்ளி வந்து தெரியலை. அப்போ வந்து முருகர் சொல்கிறாரு, அதுக்கு காரணம் வந்து இந்த 6 நட்சத்திர கூட்டங்கள் தான் அதுக்கு காரணம் அப்படின்னு சொல்கிறாரு. ஏன்னு பார்த்தோன்னா அந்த கார்காலத்துலேயும் கோடை காலத்துலேயும் அந்த 6 நட்சத்திர கூட்டங்கள் இருக்கு இல்லையா, நிலவு பக்கத்துலேயும் சூரியன் பக்கத்துலேயும் இருக்குது. அப்போ வந்து அந்த மேகங்கள் அதுக்கு கீழே இருக்கிற இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நிறைய பூக்கள் பூக்குது. இப்போயும் உங்களுக்கு தெரியும், இந்த ஸ்ப்ரிங் சீசன் சொல்கிற அந்த கோடை காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பூக்கள் கிடைக்கும். அது மாதிரி அந்த கார்காலத்துலேயும் நிறைய பூக்கள் கிடைக்கும், நம்மளுக்கு நிறைய பூ பூத்திருக்கும். இதை வந்து முருகர் வந்து அன்னைக்கே வந்து கணிச்சிருக்காரு. இதுக்கு காரணம் அந்த நட்சத்திர தொகுதிகள் தான் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்போது வந்து வள்ளி கேட்டிருக்காங்க, நான் கூடவே தான் இருக்கேன், சரி இரவில் வந்து நம்ம இந்த நட்சத்திரங்களை நம்ம பார்க்க முடியுது, ஆனால் பகலில் வந்து நீ எப்படி பார்க்குற அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நான் பகல்லையும் வந்து அந்த நட்சத்திரங்கள் கூடயே இவரும் ட்ராவல் பண்ணியிருக்காரு. நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா, அவர் படுத்து வந்து இந்த வானங்களே வந்து ஆராய்ச்சி பண்ணிகிட்டு இருந்தார் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ வந்து இந்த நட்சத்திரங்கள் வந்து எப்படியெல்லாம் போகுது, அதோட மூமெண்ட் நகர்வுகள் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்து அதை கணிச்சு அவர் வந்து இந்த மாதிரி சொல்லியிருக்காரு. இதை கேட்ட வள்ளிக்கு வந்து ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. நீங்கள் வந்து பகலில் எப்படி நட்சத்திரத்தை பார்க்குறீங்க அப்படின்னு கேட்குறப்போ அவர் சொல்கிறாரு, இதுக்கு வந்து காட்டில் இருக்கிற அந்த கருநெல்லி அது வந்து சாப்பிட்டா நம்ம பகல்லையும் நட்சத்திரத்தை வந்து பார்க்க முடியும் அப்படின்னு வந்து அவர் சொல்கிறாரு. இதை கேட்ட வள்ளிக்கு வந்து ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. அப்போ முருகரோட அறிவை நினச்சி அவர் ரொம்ப வந்து வியந்து போகிறா. அப்போ தான் அவங்க வந்து அந்த நட்சத்திரங்களுக்கு வந்து, அதாவது கார்காலத்துலேயும் கோடை காலத்துலேயும் அந்த மலர்களை கொடுக்குற அந்த நட்சத்திர தொகுதிகள் இருக்குது இல்லையா, அதுக்கு வந்து கார்த்தி அப்படின்னு சொல்லி பேர் வைக்கலாம் அப்படின்னு சொல்லி முருகர் சொல்கிறாரு. காருங்கிறது கார்காலம், இந்த கோடை காலத்து தீ அப்படின்னு சொல்லி கார்த்தி அப்படின்னு சொல்லி வைக்கிறாங்க. இதுவே பின்னாடி வந்து கார்த்திகை, அந்த நட்சத்திரம் 6 நட்சத்திரங்களை வந்து கார்த்திகை அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அது வந்து வந்திருக்கு அப்படிங்கிறது சொல்கிறாங்க. அது மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து தமிழ் பாடத்தில் நம்ம படிச்சிருப்போம், 6 பெரும்பொழுதுகள் 6 சிறு பொழுதுகள் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த 6 பொழுதுகளையும் முருகர் தான் நம்மளுக்கு கணிச்சு கொடுத்துருக்காரு. இந்த நட்சத்திர தொகுதிகளை வச்சு தான் இந்த நட்சத்திர கூட்டங்கள் இருக்குல்லையே, அந்த 6 கூட்டங்களோட நகர்வுகளை வச்சு இந்த 6 காலத்தையும் வந்து நம்மளுக்கு வந்து பிரித்து கொடுத்துருக்காரு. அதுலேயும் வந்து பாருங்கள், 6 பெரும் பொழுதுகளாகவும் பிரித்து கொடுத்துருக்காரு, 6 சிறு பொழுதுகளாகவும் நம்மளுக்கு பிரித்து கொடுத்துருக்காரு. இதே வந்து நம்ம ஆங்கில மாதத்தில் பார்த்தோன்னா சீசனுங்கிறது 4 சீசன் தான் அவங்க கொடுத்துருப்பாங்க. ஆனால் நம்ம முருகர் வந்து பெரும்பொழுதுகள் 6 சிறு பொழுதுகள் 6 அப்படின்னு சொல்லி எவ்வளோ நுட்பமாக வந்து காலத்தை பிரித்து கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத நினைக்கிறப்போ அவரோட அறிவு வந்து எவ்வளோ வந்து விரிவடைஞ்சிருக்கு. அவர் ஏன் இவ்வளோ நம்ம வந்து தெய்வமாக வழிபடுறோம் அப்படிங்கிறதுக்கு அவரோட ஞானம் தான், ஞான புரிதல் தான் காரணம் அப்படிங்கிறத இந்த விஷயத்தை இந்த நேரத்தில் நம்ம புரிஞ்சுக்கணும். இதிலேருந்து தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த நம்ம தமிழ் எழுத்துக்கள் வந்து உருவானது. தமிழ் எழுத்துக்கள் வந்து பார்த்திங்கன்னா 12 உயிரெழுத்துக்கள் இருக்கும், 18 மெய் எழுத்துக்கள் இருக்கும். இதுக்கு காரணம் அதுவும் வந்து பார்த்திங்கன்னா 6ஓட மடங்குகளாக தான் இருக்கும். 12ம் 18 அப்படிங்கிறப்போ 6ஓட மடங்குகளாக தான் இருக்குது. இது எல்லாமே வந்து முருகனோட தொடர்பு படுத்தி வர்றது. சரி, ஓகே, இதெல்லாம் முடிஞ்சிடுச்சு. அதனால தான் நம்ம தமிழ் கடவுள் அப்படின்னு சொல்லி அவரை பெயர் சூட்டி அவருக்கு வந்து இவ்வளோ புகழாரம் சூட்டிகிட்ருக்கோம். அவரை வந்து இவ்வளோ காலங்கள் ஆனாலும் அவரோட புகழ் வந்து மங்காமல் இன்னும் மேலும் மேலும் கூடி அவரோட பக்தர்கள் கூட்டம் வந்து அதிகமாகிட்டே போயிட்டே இருக்குது. இப்போ வந்து சேவலும் மயிலும் ஏன் வந்து முருகர் கூடவே இருக்குது? நம்ம எங்கே போனாலும் வந்துட்டு முருகர் அப்படின்னு சொல்லிட்டாலே சேவல் மயில் அப்படிங்கிற விஷயம் வந்து நம்மளுக்கு தோணும். அது மாதிரி அவர் வேடவர் குலத்தில் இருந்தனால அவர்கிட்ட இருந்த வேல், இந்த 3மே வந்து பார்த்திங்கன்னா முருகனோட அடையாளங்கள் அப்படின்னு சொல்லலாம்.
சேவலும் மயிலும் ஏன் வந்து முருகர் கூடயே இருக்குது, அதற்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, முருகர் வந்து கார்த்திகை கூட்டங்கள், அந்த கார்த்திகை நட்சத்திரம் இருக்கு, அந்த நட்சத்திர கூட்டங்கள் 6 தொகுதியை வந்து சொல்கிறப்போ வந்து பார்த்திங்கன்னா கார்காலத்தையும் கோடை காலத்தையும் வந்து குறிப்பிட்டு சொல்லியிருப்பார். அந்த 2 காலத்திலும் அதிகமான பூக்கள் பூக்கும் அப்படின்னு சொல்லி அவர் வந்து ஆராய்ஞ்சு சொல்லியிருப்பார். அப்போது அந்த 2 காலம் வந்து பார்த்திங்கன்னா கார்காலம்னா மழை பொழியுது அப்படின்னாலே அதுக்கு முன்னாடியே வந்து பார்த்திங்கன்னா மயில் அதை தெரிஞ்சுக்கிட்டு அதோட தோகையை விரித்து ஆடும் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லியிருப்போம். ஸோ இந்த மழை காலத்தை குறிக்கிறதுக்காக நம்ம வந்து மயில் வந்து முருகர் கூடையே இருக்குது அப்படின்னும், இதே வந்து பார்த்திங்கன்னா சம்மர் அதாவது கோடை காலத்தில் தீ நெருப்பு வந்து இருக்குது. அப்போ அப்போது ஒரு நாள் தொடங்கும்போது வந்து பார்த்திங்கன்னா சேவல் வந்து சூரிய உதயமானனையும் சேவல் வந்து கொக்கரிச்சு அந்த நாளை வந்து வரவேற்கும். ஸோ இந்த மாதிரி மலைக்கும் வந்து பகல் அந்த நெருப்புக்கும் வந்து பொதுவாக இருக்கிற 2 பறவைகள் வந்து யாருன்னு பார்த்தா மயிலும் சேவலும். ஸோ இந்த 2 பறவைகளும் முருகர் கூடவே இருக்குது அப்படிங்கிறத நம்ம இதில் இருந்து நம்ம புரிஞ்சுக்க முடியும். ஸோ இது மாதிரி முருகர் வந்து பார்த்திங்கன்னா வானியல் ஆராய்ச்சி பண்ணி ஒரு பெரிய ஆராய்ச்சியாளராகவும் அறிஞராகவும் வள்ளலாகவும் வீரனாகவும் அழகனாகவும் வந்து இருந்திருக்காரு. ஸோ அதனால் நம்ம முருகர் கடவுள் தமிழ் கடவுளை வந்து போற்றி வணங்குவோம். நம்ம தமிழ் கடவுள் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுவோம். மீண்டும் இது மாதிரி ஒரு புதுமையான ஒரு ஆன்மீக தகவல்களுடன் உங்களை வந்து சந்திக்கிறேன். வெற்றிவேல் முருகருக்கு அரோகரா.